என் வீட்டோட நான் ஒருத்தைக்கு எப்படி எனக்கு உண்டு எல்லாருக்கும் லீவா ஆமா நமக்கு என்னெல்லாம் அப்படியே ஆக்கிக்க தட்டணும் எங்க அங்க தட்டணும்னா நான் சொல்லுவேன் அதை எல்லாமே ரெடி பண்ணும் என்ன என்ன வேலை செய்யலாம் தினமும் காலையில எழுதணும் முத வேலை என்ன வேலை வீட்டு வாசலெல்லாம் நீ தூக்கணும் எக்கரா மத்திக்கு 10:30 மணிக்கு முடிச்சு டீயை குடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருந்துகிட்டு நடந்துகிட்டு நான் எப்படி ஒத்தைக்கு தூக்கிடுவேன் அதுக்கு இந்த காந்திரவளையில இளைஞர்களையா கூட்டிட்டு வருவோம் எத்தனை ரோடு செங்கல் மண்ணு சிமெண்ட் தண்ணி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கு அத்தனை கலைஞராது இளைஞர்களும் கலைஞர்களும் சகோதரர்களும் சகோதரிகளுடைய கற்பனை காவியமாக திகழ்ந்தது இந்த கோட்டை சரி இதை வந்தோடனே தூக்கி மாத்திரம் ஒண்ணு விடுவாங்களா ஐயா இல்ல விளக்குமாறு பத்திரிக்கை விளக்குமாறு அதை எடுத்தாலும் சொந்த சுத்தம் ஓ யூ இஸ் ஸ்வீப்பிங் ஐ ப்ரூவ் ஸ்காச்சிங் ஸ்வீப்பிங் அடுப்பு கத்திக்கு வச்சுக்கோங்க பாருடி அதுக்கு அடுத்த வேலை தினமும் காலையில ஒரு கொட்டை நெல் அவிக்கணும் அது நல்ல காய வச்சு கையால குத்தி அது அரிசி வேறு முனி வேறு தவிடு வேறு எடுத்துட்டு அரை போட்டு அரிசி வரும் இந்த அரை போட்ட வரிசை தினமும் போகணும் ஏன்னா ஒரு கொட்டை அரிசிக்கு ஒரு கொட்டை வரணும்லாட்டி அதெல்லாம் வராது கழிவு வரும்னா கழிவு கழிவு வரும்லையாமா கழிவு இருக்கட்டும் அப்படி நான் ஒண்ணு செய்வோம் என்ன நீ ஒரு பக்கம் கூத்து நான் ஒரு பக்கம் கூத்தேன் சொன்ன வேற என்ன செய்யணும் வேறையா 21 மணம் கூட்டு கறி வைக்கணும் கூட்டு கறி கறி ஆமா கறி கூட்டு என்னெல்லாம் என்ன நான் சொல்ற காய்கறி சொல்லு என்னென்ன காய்கறி சுண்டைக்காய் வெண்டைக்காய் சீனி அவரைக்காய் வெண்டைக்காய் சீனி பாவைக்கு கோவைக்கு பச்சி காயும்
ஒண்ணுனா உனக்கு இறங்காது. 11:55 போட்டாலும் போட்ட ஏறிய முடியுவேன். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கரெக்ட். ஓஹோ. ஆமா. வேற என்னெல்லாம் கூட்டு கறி சொல்லிட்டா? 21 விதமான கூட்டு கறி, 3 விதமான பாயாசம். பாயாசம். சரியா சாப்பாடு பண்ணுவோம்மா. சரிக்கா. இப்படி 12 வருடமாக பாவிக்கல்லவா அதாவது ஒருவருக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு நாள் செய்யலாம், அதிகபட்சம் ஒரு வருடம் செய்யலாம். சாகுபட்டு உபலமாக வெளி பார்க்க முடியுமா? என்ன கொடுமை செய்தாள்? வியர்த்தாலும் குளிக்க விடாள், வெற்றிலையும் குளிக்க விடாள், வியர்த்தாலும் குளிக்க விடாள், வெற்றிலையும் குளிக்க விடாள், அரக்கமுடை பழக்கவிலே, அரக்கவிலே ஓடிவிடாள், அரக்கமுடை பழக்கவிலே ஓடிவிடாள். வியர்த்தாலும் குளிக்க விடாள், நித்திரையும் பண்ண விடாய், நிறைய சோறு உள்ள விடாய், நித்திரையும் பண்ண விடாய், நிறைய சோறு உள்ள விடாய், சரக்கதில்லை இருந்த விடாய், அன்போடு உள்ள விடாய், சரக்கதில்லை இருந்த விடாய், அன்போடு உள்ள விடாய். அதாவது 20 பேர் சேர்க்கின்ற வேலையை ஒரு விஷயம் ஏசுவா, அடிப்பா, கடைக்கு தெரிஞ்சது உட்கார்ந்து இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கதவுல விட மாட்டா. ஆமா. என்ன வேலை செய்தாலும் குற்றம் சொல்லுங்க. சரிதான். பார்த்தார் பகவான். அப்படி அதாவது இந்த தெய்வக்கணிக்கு நாம தான் வழிகாட்டுறோம் என்று அப்படி ஒரு ஆட்டியாக வடிவெடுத்து காசு உள்ள கடைந்தோறும் காசு வாங்கி சேர்ப்பித்தார். தோசை உள்ள கடைந்தோறும் பூரி வாங்கி சேர்க்கிறார். காசு உள்ள கடையில பூரி வாங்கினாரா? தோசைக்கு பூரி அப்படியா? அப்பா நாகக்கனி வீட்டிலே வந்து எப்படி இறங்குகிறான்? ஏ அம்மா நாகக்கனி அது நாங்க வச்சிருக்கிறது பேர். ஏ அம்மா தாயி பெருவிட்டம்மா, ஏ மக்களை பெற்ற மகராஜி, நீ பெத்தெடுக்கிறதெல்லாம் மொட்டை பிள்ளையா பெத்தெடுக்கணும். அம்மோ பாட்டில இறந்து தொழிலுக்கு போவியாங்க. அதாவது வாய்ஸ்க்கு நல்ல செட்டா இதுல இருக்கிற 2-3 வெரைட்டி உண்டு. அப்படியா? ஆமா. எப்படி? பரம பண்டாரம், ஞான பண்டாரம். இன்னொன்னு கடைசி கிலோ. ஆமா. ஒண்ணு அதாவது பரம பண்டாரம்னா பெரிய பெரிய கோயில்ல இருப்பாங்க. நம்ம பழனி, திருப்பதி, திருவண்ணாமலை, சுசீந்திரத்துல அன்றாட தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுலயே இன்னொரு வெரைட்டி இருக்கு. காலையில 4 மணிக்கு குளிச்சாலே குளிக்க தெரியும். எழுந்தோன்னு தண்ணி ஒரு முகத்தை கழுவி பைக்கு திருநெல் எடுத்த பட்டை போட்டுக்கிட்டு சாக்குல இருக்க உத்தராட்சத்துல எடுத்த போட்டுக்கிட்டு அது போல இடுப்புல தோழி ஆமான்னு சொல்லி இல்லைன்னு அதுதான். ஆமா. சரி உட்கார்ந்தோம். அப்புறம் போட்டுக்கிட்டு காலையில 5 மணிக்கு இருக்கவன் அந்த இடத்துல 12 மணி ஆனாலே எந்திரிக்க மாட்டான். அப்படியா? சேர்த்து அதை வாங்கிட்டு தங்குறவங்க போடுறதுக்கு ஒரு டீம் வரும். அப்படி ஒரு டீம். சரி. இன்னொரு
ஒரு டீம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா ஆமா எம்மா கண்ணு தெரியாத கபடி அம்மா ஐயோ எம்மோ ஐயா இப்படியே சொல்லுவாங்க. வாயை போடுறது மைக்குள்ள விரும்பியா. சரி ஒரு 10 ரூபாய் கொடு போட்டு இறங்கி அந்த பெருமாள் போய் துணி எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஜூஸை குடிச்சுக்கிட்டு அதே 5Dல யாரு இருப்போம் அப்படியே திரும்பி வருவான். எம்மா கண்ணு தெரியாத காலையில முகத்தை பார்த்து ஏன்னா கண்ணு தெரியும். ஒரு மோரம் மருந்து எரிஞ்சு சாடி எல்லாரும் போறான்னு தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு வாங்கி பின்னாடி அங்க போய் வாங்கி ஒரு அறைய போட்டுக்கிட்டு தான் நம்பிக்கிட்டு தெரியும். இதை விட ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு டீம் இருக்கு. என்னப்பா அம்மா பெரிய விட்டம்மா நாச்சியாரம்மா என்ன போறது மக்களை வந்த ஆராய்ச்சிய தாயே என்னப்போ பெரிய விட்டம்மா வயிறு பசிக்குதம்மா 2 இட்லி கொஞ்சம் பொடி வச்சு ஒரு புது காப்பி கொடுத்தாயே என்னப்போ எப்படி வச்சு கொண்டு வந்தியா 2 இட்லியும் பொடி வச்சு பொருளாப்பி இது நீ கேட்டது காலையில 7 மணிக்கு வந்து சத்தம் போடும். தப்பி தவறி கதவை திறந்துட்டு கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டான் உடலுக்கு போறது கடலுக்கு கிடக்குது எல்லாம் வெளியிச்சாடா அவ்வளவு மனாத்துக்கிட்டு இருக்கும். பாத்துக்கணும் அவங்க அட்டூழியத்தை. ஆமா ஒரு மணிக்கு ஏகப்பட்ட பிரிவாடு எல்லாரும் வாட்டிலையும் வாடகைக்கு கமந்து நெக்லஸ் அடிச்சுட்டு வராங்க. உங்க ஊர்ல கணக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஆல்டி வே வில்லேஜஸ் ஐ சீயிங் ஃபார் மை சரி போறோம். ஆனா நம்மளோட விஜய் போடி வார்த்தை கேட்டீங்கனால அப்படி பெரிய மண்டையில ஒரு போட்டு போடி விஜய் போட்டு வாடினா என்னத்தை சிவன் மேல் வைத்தான் என்னத்திலே அன்னத்தை அடைத்தான் ஆண்டவன் ஈசனை மனதில் வைத்தான். ஆண்டவா இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பிறவி பெற்றேன் எத்தனையோ பிறவி போட்டா காரணத்தை சொல்லு அப்படி என்று சொல்லு பார்த்தான் இந்த தெய்வம் சொல்கிறான் நீராடே போதே
வரும்போது யானையை பார்த்து நான் வெள்ளையில கருப்புண்ணா சரி என்ன மாயத்து சீதான் தெரியல அன்னையில இது வரைக்கும் அந்த சண்டாளிக்கு அடிமை வேலையும் செய்துட்டு இருக்கையா சொல்லி விடுத்தாண்ட மக்களுக்கு கை கொடுத்தார் 7 மணியாமர்கள் எடுத்து கை கொடுத்தார் என்ன செய்தோம் ஐயா ஒரு அக்காவுக்கு தெரியாம ஒரு மண்டலம் செப்புக்குள் வைத்து பொதி செய்தால் மண்டலம் முடியும் உனக்கு விடிவு பிறக்கும் அப்படியா சென்று வா போல கொடுத்துட்டு பரம பண்டாரம் காணாம விட்டார் அப்படி அந்த வேளையில் அப்படி